துணிக்கையை வகைப்படுத்துகிறேன், காணப்படுகிறேன். பரிசுத்த நாமத்தை கொடுத்து மனிதனை கொடுத்து வருமாய் வேண்டுகள் பாராட்டுகிறோம். அன்பான போராடுகிறது சிறியோர் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலேயே மனித வரலாறு பிறந்து ஆவியிலே அவர் வளர்ந்து ஆவியின் சிந்தியிலிருந்து ஆவியாளர் புத்திராய் காணப்பட்டு பூமியை நமக்காக பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி நமக்காக மறித்து பரிசுத்த வேதத்தினால் உயிரோடு எழுந்து அவர் கடவுளை போட்டு நமக்காக பூமியிலே வந்தார். ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவரை இயேசு இவரை தவிர யாரும் உயிரோடு எழுதியவர்களே அவர் பூமியிலே ஆவியாக பிறந்து ஆவியே நடத்தி அவர் பரிசுத்தமான சேவையை செய்து கடவுளை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த 2ஆம் அதிகாரத்திலே 50ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடைய கூட கூடி நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் இதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவதையிலும் மனுஷத்தோடும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படியானால் ஆண்டவரை இயேசு பூமியை சின்ன குழந்தையாக பிறந்தாலும் அவர் எப்படி என்றால் தாய் தகப்பனுமாருக்கு கீழ்ப்படினார். நாம் இந்த பூமியிலே தாய் தகப்பனுமாருக்கு கீழ்ப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் வானத்தையும் பூமி உண்டாக்குற ஆண்டவரை இயேசு பூமியிலே தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறார். அப்படியால் நாம் அவரை தெய்வமாய் வழிபடுகிற ஒவ்வொருவரும் தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியாவிட்டால் ஜெபம் பண்ணி ஆண்டவரே நான் தாய் தகப்பனுமாருக்கு நான் கீழ்ப்படிய திருவதாக சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் கீழ்ப்படிய வைப்பார். அந்த கீழ்ப்படிய சுவாபம் இல்லாவிட்டால் நாம் பரவலாய்க்கு செல்ல முடியாது. கீழ்ப்படிய இருந்தால் தான் எழுப்பாளரை பிரவேசிக்க முடியும். இயேசு ஆண்டவர் பூமியிலும் வானத்தின் பூமி உண்டாக்குற ஆண்டவர் பூமியில் பிறந்து அவர் கீழ்ப்படிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த பூமியில் மனித முதமாக பிறந்து நம்மளை போல மனிதனாக பிறந்த அவர் தாயின் தகப்பனுமாருக்கு கீழ்ப்படித்தார். அப்படியான நாம் இந்த பூமியிலே தாயின் தகப்பனுமாருக்கும் பெரியோர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த பூமி யாருக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கீழ்ப்படிவது மிக முக்கியமான காரியங்கள். பாருங்க, அவங்க ஆண்டவரை இயேசு பூமியை அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். தகப்பன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நான் பெரிய வயசாச்சு, நான் பெரிய வேலை பார்க்குறேன், நல்லா இருக்கேன், நான் கீழ்ப்படிய முடியாமல் சொல்லக்கூடாது. நான் திருமணம் பண்ணிட்டேன், ஏசு முடிக்க நடப்பேன், சொந்த புத்தியோடு அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கே எப்படி இருந்தாலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெரியோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பெற்று கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் பிரசுத்த வேதாபாரத்திற்கு முழங்கால் பெற்று படிக்க வேண்டும், பாட வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் வசனங்களை மனப்பாட செய்ய வேண்டும். அப்படி நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிவதற்கு அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியிலே எத்தனையோ பிரசுத்த வேதத்தில் எழுதின அனைத்து மக்களும் கீழ்ப்படிக்கிறார்கள். நாம் ஒரு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமல் இருந்தால் அவர் வாழ்க்கை சரியாக இருக்காது. விவசாயிகள் பூமியிலே கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் கேட்டிருந்தார். நாமளும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை கீழ்ப்படி சுவாமத்தை தாரணப்பா தாய் தகப்பன்மார் சொல்றது உடனே நான் கீழ்ப்படி வேண்டும். அவங்களுக்கு நான் எழுத்து பேசக்கூடாது, அவங்களுக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி நான் கீழ்ப்படிகளை முக்கியமாக காணப்படுது. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அது மாத்திராமல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. அது 52ஆம் வசனத்தில் பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேட்பது ஆண்டவரே இருக்கக்கூடிய ஞான
ஞானத்தை எனக்கு தாரும், ஆண்டவரே உடைய புத்தி எனக்கு தாரும், ஆண்டவருடைய அறிவை எனக்கு தாரும், ஆண்டவருடைய விவேகத்தை எனக்கு தாரும், ஆண்டவருடைய ஞாபகத்தை எனக்கு தாரும்னு ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் அவருடைய ஞானத்தை நமக்கு தருவார். ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் இயேசு ஒரு புத்தியை நமக்கு தருவார். ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் இயேசு நம்முடைய விவேகத்தை ஞாபகத்தை நமக்கு தருவார். நான் ஞானம் எனக்கு குறைவாக இருக்க ஆண்டவரே, புத்தி எனக்கு குறைவாக இருக்கக்கூடிய, அறிவு எனக்கு குறைவாக இருக்காண்டே, விவேகம் எனக்கு குறைவாக, ஞாபகத்தை குறைவாக இருக்காண்டே, எனக்கு ஒரு ஞானமுள்ள ஆவியை எனக்கு தாரும், புத்தியுள்ள ஆவியை தாரும், அறிவுள்ள ஆவியை தாரும், விவேகமுள்ள ஆவியை தாரும், ஞாபக செய்தியை தாரும். ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் இந்த பூமியில் வாழும்போது ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருமியிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக இருக்கிறார். அதாவது ஞானத்துக்குமே ஞானம், புத்திக்குமே புத்தி, அறிவுக்குமே அறிவு, விவேகமே ஞாபகத்தை விருத்தி அடைந்தார். குறையில, ஞானம் குறையில, புத்தி குறையில, அறிவு குறையில, ஞாபகத்து குறையில, விவேகம் குறையில, அது நாளுக்குள்ள அதிகமாக இருக்கிற வேண்டும். ஜெபமன ஞானத்திலும் ஞானம் தருவார். ஜெபமன புத்திக்கு மேல் புத்தி தருவார். ஜெபமன அறிவுக்குள் அறிவு தருவார். ஜெபமன விவேகத்திற்கு மேல் விவேகம் தருவார். ஜெபமன ஞாபகத்தை தருவார். இதுதான் நமக்கு முக்கியமான காரியம். ஏசாண்டவரே பூமியை கீழ்ப்படிந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இரண்டு பேரும் பெரியவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிவது மிகவும் கீழ்ப்படிவது ஒரு முக்கியமான காரியம். இந்த பூமியிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வைத்துக் கொண்ட முன்மாதிரி அடித்துடைய பின்பற்ற வேண்டும். சின்ன குழந்தையாக அவர் பிறந்தாலும், அவர் நிறைய பாடுகள் இருந்தாலும், அவர் பிறக்கிறதுக்கு ஒரு அதிசயமாய் பிறந்தார், அற்புதமாய் பிறந்தார். நரிகளுக்கு குடிகள் உண்டு, ஆகாயத்துக்கு போர் உண்டு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உண்டாக்குற எல்லாவற்றுக்கும் அவர் தாய் சாய்மை இடமில்லை, ஆரம்பத்தில் இடமில்லை, முடிவுடைய இடமில்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்துக் கொண்ட முன்பாக அடிச்சோடைய கொண்டு ஆண்டவரே நம்முடைய ஞானமுள்ள ஆவியை தாரும், ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள ஆவியை தாரும், ஆண்டவரே விவேகமுள்ள ஆவியை தாரும், ஆண்டவரே ஞாபகத்துள்ள ஆவியை தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கல்வியிலும் மனுஷ தேவையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாரோ அதே போல நம்மளும் அதிகமாய் விருத்தி அடையலாம். இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை மனநாள்படி ஜெபிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, இந்த புத்தகத்தை வாசிக்க நம்முடைய பள்ளிக்கூடத்திலே பாடங்கள் நன்றாக படிக்கலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். இந்த புத்தகத்தை எப்பவும் மனநாள் பண்ணிட்டு பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட புத்தகங்கள். இந்த புத்தகங்களை மனநாள்பட்ட ஆண்டவரே ஒரு புத்தகத்தை நாம் எப்படி நான் வாசிக்க சொல்லி ஆண்டவர் சமூகத்தை கேட்கும் பொழுது பரிசுத்த வேத புத்தகத்தை வாசிக்க நம்மளுடைய பூமிக்குரிய காலத்து எல்லாமே நமக்கு நன்றாக தருவார். நன்றாக படிக்கலாம், நல்ல வேலைக்கு அனுப்புவார், நல்ல சுகத்தோடு வைத்துக்கொள்வார், நல்ல வெள்ளத்தோடு வைத்துக்கொள்வார், சந்தோஷம் தருவார், சமாதானம் தருவார், மகிழ்ச்சி தருவார், நிம்மதி தருவார், அமைதி தருவார். வியாதி வராது, நோய்கள் வராது, கவலை வராது, கஷ்டங்கள் வராது, கசப்பான வாழ்க்கை வராது, துக்கம் வராது, சாபம் வராது. கடவுளாமல் அபிஷேகித்துவாள், கடவுளாமல் ஆசிரித்தார். ஆகியே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிழ்ந்தாங்க. இந்த சின்ன குழந்தைகளை நாம் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் சமூகத்துக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட நாமத்துக்கு பயப்படவும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு நடுங்கவும், ஆண்டவர் இயேசு நாமத்தை சேவிக்கவும், ஆண்டவர் இயேசு நாமத்தை சிநேகிக்கவும், ஆண்டவர் இயேசு நாமத்தை மிகவும் அன்பு செலுத்தவும், ஆண்டவர் இயேசு நாமத்தை அதிகமாக மதிக்கவும் செய்வோம். ஆண்டவர் இயேசு நாமத்துக்கு பயப்பட வேண்டும். தெய்வ பயம் வேண்டும். தெய்வ பயம் இருந்தால் தான் இந்த பூமியிலே எந்த பாவம் செய்ய முடியாது. தெய்வ பயம் இல்லாவிட்டால் பாவம் வந்து உண்டாகும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நமக்கு நாமத்துக்கு பயப்பட விரும்புவதால் ஒரு பிரசனத்திற்கு நடுவில் திருவாரூர் ஜெபம் பண்ணுவது, தெய்வ பயம் வரும்பொழுது பாவமே வருகிறார். ஒரு பரிசுத்தமான ஜீவியம் நம் ஆண்டவரை இயேசு பூமியிலே சின்ன குழந்தையிலே அவர் எவ்வளவு நாள் வருஷம் வாழ்ந்தாரோ அவ்வளவு வரைக்கும் பாவமே செய்ய அவர் கேட்கும் பொழுது அவரிடத்தில் ஒரு பாவம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசாரிக்கும் பொழுது அவருக்கு ஒரு பாவம் இல்லை, ஒரு குற்றமில்லைன்னு சொன்னார். அப்படின்னா நாம் இந்த பூமியை வாழ்வதில் பாவமே செய்யக்கூடாது, அக்கிரமே நாம் செய்யக்கூடாது,
அநியாயம் செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, பொல்லாமை செய்யக்கூடாது. ஒரு பரிசுத்தமான ஜீவி செய்து ஆண்டவராக செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஏற்றுக்கிற பூமியில் கடந்து மனதிருங்கள் பரவராக சபையில் சொன்னார். பாவத்தை விட்டு மனதில் வேண்டும், அக்கிரமத்தை விட்டு மனதில் வேண்டும், அநியாயத்தை விட்டு மனதில் வேண்டும், தீமையை விட்டு மனதில் வேண்டும், பொல்லாமை விட்டு மனதில் வேண்டும். மனதிருந்தாதான் சந்தோஷமா இருக்கலாம், மனதிருந்தாதான் மகிழ்ச்சியா இருக்கலாம். மனதிருந்தால் தீமையை விட்டு தீமை செய்ய மாட்டோம், மனதிருந்தால் பொல்லாமை செய்ய மாட்டோம். மனதிருந்தால் பிறகு நேசிக்க முடியும், மனதிருந்தால் பிறகு அன்பு வர முடியும். ஏசானது பூமியில வந்து உன்னிடத்தவர்கள் பிறகு அன்பு வருவாயாக, உன்னைக்குள் பிறகு நேசியை சொல்லிவிட்டார். நாம் பிறரை நேசிக்க வேண்டும், பிறகு அன்பை சேர்க்க வேண்டும், பிறகு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், பிறகு கனப்படுத்த வேண்டும், பிறகு மதிக்க வேண்டும். சாதாரண யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, சாதாரண யாரும் இழிவாக எண்ணக்கூடாது, சாதாரண யாரும் இல்லாத நினைக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தியிலும் மனசத்திலும் தேவர்கள் நாளுக்காக விருத்தி எடுத்தார். அதுபோல் நாம் ஆண்டவர் சமூகத்தில் எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணுமோ உலகாய்வது ஜோமது கர்த்தர் தாமே அவர் வைத்து போன முன்மாதிரி பின்பற்றி நம்ம கீழ்ப்படியை திரும்ப தருவார், ஞான விழாவை தருவார், புத்தி விழாவை தருவார், அறிவு விழாவை தருவார், விவேக விழாவை தருவார், ஞாபகத்தை தருவார். நாளுக்கு நாள் அதிகமாக விடுத்தது வாழ்க்கையை சீரும் சிறப்பாக காணப்படும். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் சந்திப்பதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் இல்லாமல் கரையில்லாமல் தேவமாசலாம் காணப்படார். வெளியேறுபடுத்தாடி ஆத்மாவை கல்வி சுத்திகரித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எப்பொழுது வரும் என்று ஆவலமாக இருக்கார்கள். என்னை எடுத்து விட்டு ஆய்ந்த மாறும் ஒழித்திருந்து ஜோபன் தேவதானம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தெரிவித்து வராங்க.